மண்டபத்துக்கு போதுடா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாலையை வழிமறித்து நின்ற இந்த யானையால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை வனப்பகுதிகளுக்கு நடுவே உள்ள கோத்தகிரி சாலையில் யானை ஒன்று நடமாடிக் கொண்டிருந்தது. இதனை கண்டு அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தினர். இதனால் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி யானையை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் ஏரி நிரம்பி கலங்கள் வழியாக உபரி நீர் வெளியேறுவதால் அப்பகுதி மக்களுக்கு சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் கலவகுண்டா அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் பொன்னையாற்றின் வழியாக பாலாற்றில் கலக்கிறது. இதனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பெரிய ஏரிகளில் ஒன்றான தாமல் ஏரி 4 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி உபரி நீராக 400 கன அடி நீர் வெளியேறுகிறது. இதில் வார விடுமுறையான நேற்று சுற்றுப்புற கிராம மக்கள் தாமல் ஏரிக்கு வந்து கலங்கல் வழியாக வெளியேறும் தண்ணீரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட தாமல் ஏரியில் இருந்து உபரி நீர் வெளியேறுவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை நெற்குன்றத்தில் தேவாலயம் திடீரென பூட்டப்பட்டதால் சபை மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் ஒரு தேவாலயத்தின் உரிமையாளர் சில தினங்களுக்கு முன் உயிரிழந்த நிலையில் அவரது இளைய மகன் தனக்குதான் தேவாலயம் சொந்தம் என கூறி அதனை இழுத்து பூட்டியுள்ளார். தேவாலயம் திறக்கப்படாது என்று கூறியதால் ஊழியர்கள் அந்த சபையை சார்ந்த மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் வீதியில் அமர்ந்து ஜெபக்கூட்டம் நடத்தினர். எங்களுக்கு சபை நடக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டோ சபை மூடக்கூடாது. உங்களால் நடத்த முடியல, நீங்க வெளியில போயிடுங்க. நடத்துறதுக்கு நாங்க இருக்கிறோம், ஆளுங்க இருக்கிறாங்க. சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் விசாரணை நடைபெற ஒத்துழைக்குமாறு அவர்களை அனுப்பி வைத்தனர். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி சரித்திர வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுக செயற்குழு கூட்டத்தில் உரை நிகழ்த்திய அவர் எதிர்வரிசையில் நின்றவர்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருந்தாலும் திமுக இயக்கம் மட்டும் எப்பொழுதும் உறுதியாக இருப்பதாக கூறினார். திமுக ஆட்சியாளர் தான் தமிழ்நாட்டுடைய பொற்காலம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தவங்க இந்த கருப்பு சிவப்பு காரணங்க தான் சொல்லணும். நம்முடைய முழக்கம் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி, 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி சரித்திர வெற்றி பெறும் என்றும் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்தார். நம்மளை எதிர்க்கிறவங்க நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தகுதியுடையவங்களாக இல்லை. தங்களுக்கு கவனம் கிடைக்கணும்னு ஆர்வ கோளாறுல நம்ம எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களோட கவனச்சிதறல்களுக்கு ஆளாகிடாதீங்க. உண்மையான எதிரிகளை வீழ்த்த உங்க ஆற்றலை செலவிடுங்க. 1957ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை தேர்தல் களத்தில் திமுக எதிர்கொள்ளாத எதிரிகளே இல்லை என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருப்பதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குமாரசாமி போட்ட கணக்கை விட எடப்பாடி பழனிசாமி பெரிய கணக்கு போட்டு வருவதாக விமர்சித்தார். 32.98 விழுக்காடு வாக்குகளை 2024 தேர்தலையும் பெற்றிருக்கணும். ஆனால் அதை விட 12.58 விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு. எளிமையாக சொன்னால் 2019 சராசரியாக ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்குகள் வாங்கின அதிமுக 2024 வெறும் 2.61 லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு.
ஒவ்வொரு தொகுதியும் சராசரியா 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக. இபிஎஸ் அவிழ்த்துவிட்ட பொய் கணக்கை அதிமுகவினரே நம்ப மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். பிரதமர் மோடியை எதிர்த்து பேசும் துணிவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியேயும் கத்தி பேசும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமரை எதிர்த்து பேச துணிவு இருக்கிறதா என்றார். புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குரலாவது கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுற துணிவு அவருக்கு இருக்கா? கிடையாது. திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் கத்தி பேசுறாரு. கத்தி பேசினா ஜெயலலிதான்னு மக்கள் நினைச்சுக்குவாங்கன்னு நம்புறாரு. எம்ஜிஆரை போல தன்னுடைய கட்சிக்காரங்க அவர் நினைப்பாங்கன்னு நம்புறாரு. பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்தினாலும் எப்படித்தான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். துரோகத்தை தவிர எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்ல என்ன இருக்கிறது எனவும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார்.